நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம அழகர் இருக்கார்ல, அழகர் வந்து ஆண்டாளுக்கு வந்து யாருமே கெஸ் பண்ண முடியாத ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம அழகர் வந்து அந்த பைக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டு தனியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நமக்காக வந்து நம்ம வந்து ஆண்டாளுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கோம். ஆனால் ஆண்டாள் வந்து நமக்கு பிடிச்சதை ஒன்றே ஒன்று செஞ்சுட்டு நம்ம மனசில் பெரிய இடத்த பிடிச்சிட்டாலே அவளுக்கு பதிலுக்கு ஏதாவது செஞ்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் வந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு தமிழ் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு போய் பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, பாட்டி பாட்டி மாமா வந்து வெளியே நின்று தனியாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது தனியாக பேசிக்கிட்டு இருக்காரா, பேக்கி பிடிச்சிச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து திருநீரோடு வந்துடுறாங்க. அத்தா கருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் வேண்டிட்டு இவனுக்கு பிடிச்சிருந்த பீடை பேய் எல்லாம் போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருநீர் பூசி விடுறாங்க. பாட்டி என்ன எனக்கு திருநீர் பூசி விட்டுருக்கேன், எனக்கு பேய் பிடிச்சிருக்காக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாடா நீ தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்கல, என்கிட்ட வந்து தமிழ் சொன்னால் வந்து பார்த்தா நீ தனியாக தான் பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாட்டி நானே வந்து ஆண்டாளுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ வேறு இப்படி இப்போ கடுப்பை கலப்பாத போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு பிடிச்சது என்னடா, அவளுக்கு புடவை தான்டா ரொம்ப பிடிக்கும், அவள் தான் புடவை 4 பீரோலுக்கு வாங்கி அடுக்கி வச்சிருக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புடவை வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது, வேறு ஏதாவது அவளுக்கு பிடிச்சதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து அழகர் சொல்கிறாங்க. வேறையா, அவளுக்கு கோல்டு பிடிக்கும், ஆனால் கோல்டு தான் நீங்கள் வந்து 100 பவுன் இப்போயே கொடுத்துட்டீங்களே, வேறு என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாட்டி சொல்கிறாங்க, அசைவ சாப்பாடு வச்சா நல்லா வயிறு முட்டை தும்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்க. என்ன பாட்டி எதுக்கெடுத்தாலும் சாப்பாடை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க, நான் அவள் மனசு நிறையன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா அவள் வயிறு நிறையதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, வேறு ஏதாவது சொல்லு பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துல எல்லாருமே ஆகாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தான் வந்து சொல்கிறாங்க, மாமா இங்கே வாங்க பக்கத்தில் வாங்கன்னு சொன்னோடனே பக்கத்தில் வந்தோடனே காத்துக்குள்ள வந்து சொல்கிறாங்க. தமிழ் சூப்பர் ஐடியா கொடுத்துருக்காளே, இந்தா போய் இதையே முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து தமிழும் நம்ம அழகர் வந்து கிளம்புற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து வீட்டுக்குள்ளே வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழகர் வந்து என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டாளை கூப்பிட்டு சொல்கிறாங்க, உன் புருஷன் வந்து உனக்கு சூப்பரான கிஃப்ட் கொடுக்க போகிறானாண்டி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா கிஃப்ட் கொடுக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. தெரியலடி, போயிருக்கான், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்து தர்மலிங்கம் வந்து வராங்க. என்னத்தா எல்லோரும் இங்கே இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், ஆமாப்பா என் வீட்டுக்காரு எனக்காக வந்து ஏதோ கிஃப்ட் கொடுக்க போகிறாராம், அதனால் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னது உன் வீட்டுக்காரு கிஃப்ட் கொடுக்க போகிறாரா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா சிரிக்க, அவன்லாம் கிஃப்ட் கொடுக்க மாட்டானா, கொடுப்பான் இர்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லை ஆண்டாள் வந்து பைக் வாங்கி கொடுத்துருக்காளே, அவன் என்னத்தை வாங்கி கொடுக்க போகிறான்னு நினச்சாதான் எனக்கு சிரிப்பு வருது அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் வந்து காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அழகரும் வந்துடுறாரு. வந்த உடனே கிஃப்ட்டு கொண்டு வந்துட்டாருடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. அந்த இடத்துல பக்கத்தில் வந்தவொடனையும் கிஃப்ட்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. பார்த்தா மேல் பாக்கெட்லேருந்து கையை விடுறாரு. எதோ எடுத்து காட்டுவார்னு சொல்லலாம், மேல் பாக்கெட்லேருந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னோடனே கீழ் பாக்கெட் இருக்குல்ல, அதுலேருந்து கையை எடுக்காரு. கையை விட்டு பார்க்காரு, அதுலேயே ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா ஏதோ கிஃப்ட்டு கொண்டு வரேன்னு சொன்னேன், இப்போ பார்த்தா எம்டியாக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆண்டாள் வந்து கேட்குறாங்க. ஆமாடி கிஃப்ட் வாங்கலாம் தான் போனேன், அதுக்கடுத்து தான் யோசிச்சு பார்த்தேன், நானே ஒரு பெரிய கிஃப்ட்டு, என்னையே நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே தர்மலிங்கம் வந்து அந்த இடத்துல சிரிச்சிட்டு போகிறாரு. அதான் நான் சொன்னேன்ல அதுக்கெல்லாம் மாப்பிள்ளை வந்து செட் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு ஒருவருன்னு போயிடுறாங்க. பாத்தியா நான் எவ்வளோ ஆர்வமாக இருந்தேன், இப்போ பாரு எங்கள் அப்பாவே வந்து என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு, எல்லாம் ஒன்னால தான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே தமிழ் வந்து சொல்கிறாங்க, மாமா அந்த கிஃப்ட்டை காட்டுங்க மாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உண்மையாகவே கிஃப்ட் கொண்டு வந்தியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. பின்ன கொண்டு வர மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை கழட்டி காட்டுறாரு. பார்த்தா நெஞ்சில் வந்து ஆண்டாள் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்திட்டு வந்திருக்காரு. அதை பார்த்தோன்னே நம்ம இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. ஆண்டாளுக்கு வந்து உடனே ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க, சாகுற வரைக்கும் வந்து நான் உன் கூட தான்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டி எப்போ பார்த்தாலும் சாகுறது பற்றி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் அந்த இடத்துல கட்டி பிடிச்சிட்டு நிற்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த இடத்துலேருந்து தர்மலிங்கம் வந்து நேராக அந்த ரவுடி இருக்காங்களே, சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அங்கே போகிறாரு. என்னடா கோட்டரை வேறு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டாக காரியத்தை முடிச்சிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அண்ணே நாங்கள்லாம் கோட்டரை அடித்தா தானே வேலையே ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோடா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் வந்து கரண்ட் அமர்த்திடுவேன், அந்த நேரத்தில் இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணே அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோண்ணே, நீ போய் குடும்பத்தோட சந்தேகம் வராத மாதிரி அவங்க கூட சந்தோஷமா இரு, நீ கரெக்டாக டயத்தை மட்டும் சொல்லிட்டேல, நீ கரண்ட்டை மட்டும் அமர்த்து, வேலையை முடிச்சு நாங்கள் பாட்டில் போய்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நைட் ஆகிட்டா அழகரையும் தமிழையும் காணும். வீட்டில் வந்து எல்லாருமே தேட ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ஆளை காணும் சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. தர்மலிங்கம் வேறு தேடிக்கிட்டு இருக்காரு. ஆகா இவனை நம்பி வந்து 11:58க்கு பிளான் போட்டிருக்கோம், இவன் வேறு எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கம்மா
ஆண்டாளு மாப்பிள்ளை எங்கே ஆளை காணோம், நான் 12 மணி வேறு ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான்ப்பா எனக்கும் தெரில, எங்கே போனான்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இருக்காங்க. பாட்டி வந்து சொல்கிறாங்க, என்னடா அவனெல்லாம் தேடுற, ரொம்ப நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஏத்தா நான் திருந்தினா உனக்கு பிடிக்காதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ இந்த புது வருஷத்தில் நீ திருந்தினா நல்ல நல்ல சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா பைக் சவுண்டு கேட்குது. பைக் சவுண்டு கேட்குது, யாரா அப்படின்னு பார்த்தா அங்கனக்குள்ளே பார்த்தா நம்ம அழகரும் தமிழும் வந்து பைக்கில் வந்து வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே வந்து இந்த ஹேப்பி நியூ இயருக்கு வந்து இவர் வருவார்ல பைக்கில், கமல்ஹாசன், அது மாதிரி வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிச்சிடுறாங்க.